ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அலகு 13 இறை வாக்கியங்கள் 31 35 வரையிலும். அக்காலத்தில் யூதாசு இறுதி இராவுணவின் அறையை விட்டு வெளியே போனபின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார், கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றார், ஆனால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு 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 அன்பை பற்றி நிறையா கேட்டுக்கிட்டு இருக்கோம், நிறையா கேட்டுக்கிட்டும் இருக்கிறோம், நிறையா சொல்லிக்கிட்டும் இருக்கிறோம். இந்த அன்பு என்றால் என்ன? 3 முக்கியமான குறிப்புகள் நம்ம வாழ்க்கையில் இதை கடைப்பிடிக்க வேண்டும். அன்பு என்றால் இன்றைய நற்செய்தியில் சற்று முன்பு ஃபாதர் படித்தது போல செவி கொடுத்தோம். இந்த அன்பு இயேசுவோட பிள்ளைகள் என்று நாம் எல்லாம் சொல்லும் பொழுது நம்மளுடைய அடையாளம் என்ன? அடையாளம் ஃபாதர் சிலுவை தொங்குறது. சில பேர் சிலுவரையே போடுறது இல்லையே, சில பேர் சிலுவை இங்கே தொங்கிக்கிட்டு இருக்குது. ஒரு ஃபேஷன். இங்கே சிலுவை தொங்கினா எனக்கு தெரியல என்ன காரணத்தினால சிலுவை இங்கே தொங்குதுன்னு. சிலுவை தொங்குறது இங்கே தான் தொங்கணும், நம்ம இதயத்தில் படணும் அந்த சிலுவை. அதுதான் உண்மையான அன்பு என்று. ஆனால் அது அல்ல அடையாளம். அன்போட அடையாளம் நாம் ஒவ்வொருத்தரும், நம்மளுடைய பேரே, அந்த அடையாளமே அன்பு தான். சிலுவை என்றால் அன்பு. சிலுவை என்றால் துயரம், துக்கம், வேதனை அல்ல. அன்புனால தான் அவர் சிலுவையிலே தொங்கினார் நம்மளுக்காக. அதனால் அன்பார்ந்தவர்களே, முதல் அடையாளம் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது முதல் அடையாளம் அன்பு. அந்த அன்பை நிறைய பேர் பயன்படுத்தி கொள்கிறார்கள். many of us we use love. அன்பின் பெயரால் நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள் மற்றவர்கள் கூட நம்மளுக்கு அடிமையாக வைத்திருக்கின்றோம் அன்பினால். உதாரணம் சொல்கிறேன். இப்போ கிசு பேசுகிறோம்ல, அது எல்லாரும் பேசுவோம்ல. அதை கிசு பேசும் பொழுது மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுவோம், பார்த்தீங்களா? தெரியுமா, நம்மள நெருங்கிறவர்கள்ட்ட தான் போய் பேசுவோம். இதெல்லாம் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் பேசுவோம், தெரியாதவங்கள்ட்ட போய் பேச மாட்டோம். நம்மள்ட்ட நெருங்கிறவங்கள்கிட்ட போயிட்டு நம்ம மற்றவங்களை பற்றி பேசுவோம். அவங்களுக்கு உங்களை தெரியாது, அவங்க பேசுகிறவங்களை பற்றி தெரியாது. ஆனால் கேட்குறவங்க என்ன தெரியுமா, அப்படியா இருக்கலாம்.
இந்த விஷயம், இந்த உறவு இருக்குல்ல, இந்த உறவு வந்து நாம் அன்பை பயன்படுத்துகிறோம். We are not lovers, we are users of love. We are supposed to be lovers. நம்ம எல்லாம் நேசிக்க தன்மையில் உள்ளவர்கள். இப்போ அந்த வார்த்தையை நான் பார்த்தேன், லவர் என்றால் பார்த்தேன் காதலர்கள். ஒரு வகையில் காதலர்கள் தான். யாரு கூட? இயேசுவோட காதலர்கள். அப்போ இயேசுவோட காதலர்கள் என்று சொல்லும் பொழுது நான் இயேசு போல இருக்க வேண்டும் அல்லவா? அதான் முதல் விஷயம். அன்பு 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 என்று சொல்லிட்டு அந்த அன்பை சிலுவை வழியாக மட்டுமல்ல, என்னுடைய காரியங்கள் எப்படி செய்கிறேன். I want to be a lover of Jesus, and the lover of Jesus is a lover of other people. And a lover is one who does not use people. மற்றவங்களை பயன்படுத்தாம இந்த அன்பை நாம் கொடுக்கிறது தான் தூய்மையான அன்பு. எப்போ நம்ம மற்றவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அல்லது குறைகளே வாழ்கிறோமோ அதில் அன்பு குறைந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா, சில பேரை பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் குறை, குடும்பத்திலையும் வீட்டிலையும் குறை தான். இந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்க இடையிலேயே அன்பு ரொம்ப குறைவு. அன்பு நிறைந்திருக்கிறவர்கள் குறைகளை பார்க்க மாட்டார்கள், நிறைவை மட்டும் பார்ப்பார்கள். சில விஷயங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில், குடும்பத்திலையும் இருக்குது, வேலை இடத்துலையும் இருக்குது, கோயிலையும் ஆலயத்திலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் நிறைவாக எதை செய்கிறோம்? குறைய பார்க்குறோமா, குறைய பேசிக்கொண்டு இருக்கிறோமா, அல்லது நிறைவை பார்த்து கொண்டு இருக்கின்றோமா? We are all not perfect. We all gossip, we all something sometimes. Never mind, பரவாயில்ல. அது ரொம்ப குறைவாக இருக்க வேண்டும். ஆனால் நிறைவை பேச வேண்டும். காலையில் எந்திரிச்சிட்டோன்னே என்ன சொல்லுவோம்? வானத்தை பார்த்து, ஐயோ மழை பெய்ய போதில்ல, இன்னைக்கு எப்படிலாம் கோயிலுக்கு போகிறது? மழை பெஞ்சா பெய்யட்டுமே, அதுக்கு என்ன பிரச்சனை? அதே ஒரு டென்ஷன் ஆயிரும். ஐயோ கோயிலுக்கு போகணுமா? மழை பெய்யும், அது இயற்கை. நான் என்னை தயார் பண்ணி கொண்டிருந்தேன்னா அதை குறை சொல்ல மாட்டேன். ஐ வில் கோ, சிறப்பாக போவேன். கொடை இருக்குது, காடி இருக்குது, இங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் வசதி இருக்குது. ஃபாதர் தெரியல, இந்தியாவிலேருந்து எப்படி அந்த வசதி இருக்குதான்னு தெரியல. நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்குது, அதுலேயும் குறை. நம்மளெல்லாம் தண்ணி இல்லாத காடுக்கு அனுப்பினா தான் அங்கே தான் குறைகளை பார்க்கலாம். நம்ம இங்கே இருந்துக்கிட்டே குறையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். we must be so happy, so happy. முதலாவது அடையாளம், ஒரு கிறிஸ்துவனுக்கு அன்பு அடையாளம். அந்த அன்பு எதில் இருக்குது? சிலுவை என்று சொல்லும் பொழுது அந்த சிலுவையில் அன்பு தான் அடங்கி இருக்குது. ஸோ அந்த அன்பை எப்படி கொடுக்கின்றோம்? சிலுவை மரத்தில் தொங்கிக்கிட்டே அவர் சொன்னார், அப்பா இவர்களை மன்னியும் என்று. நம்ம உக்காந்துக்கிட்டே மன்னிக்க மாட்டோம். ஸோ அன்பு முதல் அடையாளம். இரண்டாவது என்னவென்றால் அறிவுறுத்துங்கள். அதாவது இன்ஸ்ட்ரக்ட் அதர்ஸ். நான் 3 ஆய் கொடுக்க போறேன். முதல் ஆய் வந்து என்ன சொன்ன? ஐடென்டிட்டி, அடையாளம். இரண்டாவது ஆய் இன்ஸ்ட்ரக்ட் என்ன? அறிவுறுத்துங்கள் என்னென்றால் என்ன? ஆலோசனை கூறுறதில்லை, அட்வைஸ் இல்லை. அறிவுறுத்துகள் என்றால் இன்ஸ்ட்ரக்ட், அதாவது படிப்பினையை கொடுங்கள். அன்பின் படிப்பினை எப்படி கொடுக்க முடியும்? வார்த்தையால அல்ல, வாழ்க்கையால. இன்றைய நற்செய்தியில் படிக்கும் பொழுது யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 34 என்ன சொன்னாரு? நான் ஒரு புது கட்டளை உனக்கு கொடுக்கின்றேன். என்ன கட்டளை? ஹலோ, மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் கட்டளை. அப்போ show that you are loving others. எப்படி? உங்க முக பாவனை இருக்குல்ல. பல தடவை பூசியில பார்த்துருக்கிறேன். எல்லாரும் இப்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இங்க செவுரு இருக்கும், உணர்வு பூர்வமா கொடுக்கறது இல்ல, சும்மா கொடுத்துட்டு வர்றது. அதுவும் இங்க ஆள் இருந்தா பரவாயில்ல, அவங்க இருக்கிறாங்களே கொடுக்கும் பொழுது நான் அப்படி சொல்ல ஒரு சிரிப்போட கொடுக்கலாம்ல,
ஒரு ஒரு பொன் சிரிப்பு. இப்படி குடிச்சிடாதீங்க. அவன் பைத்தியக்காரன் அவனு. ஒரு பொன் சிரிப்பு அழகா. அது சிரிப்புலையும் பொன் சிரிப்பு எவ்வளோ சிரிப்பு அழகு தருமா. கண் அடிச்சிடாதீங்க. கண் அடிக்காம அழகா. By showing love, you instruct people by showing love. முதல் வந்து என்னோட அடையாளம் அன்பு. எனக்கு அடையாளம் அன்பா இருந்தால் அடுத்தது நான் என்ன செய்வேன்? அந்த அடையாளத்தை நான் எடுத்து காண்பிப்பேன். எடுத்து காண்பிக்கிறது எப்படி? என்னுடைய பாவனையினால. பாதி பேர் பூசைக்கு வரும்பொழுது ஆரம்ப பாடல்ல இப்படி உட்காந்து இப்படி நிற்பாங்க. ஆங்கில பூசையில பார்க்கலாம். அடோ மடேங் காட் பை ஜீசஸ் கிரைஸ்ட். இப்படி உட்காந்து இப்படி நினைப்பாங்க. இது என்ன அன்புங்க? பாடும் பொழுது ஆண்டவரை பாடி துதிக்கும் பொழுது கையேந்தி பாடலாம், பிரச்சனை இல்லை. கையேந்தி கூட பாடான பரவாயில்ல, இப்படி வச்சு பாடலாம். இது கூட இல்லை. சிலது இப்படி உட்காந்து நிற்கும். இது என்னங்க இது? நீங்க வந்து யோகா செய்றீங்களா? இந்த யோகா ஜாலியா. அன்புல வந்து மகிழ்ச்சி இருக்கணும். சில பேர் வரதும் அப்படியே வரும், அப்படியே போவோம். வரணும் வரும், உள்ளுக்கு வந்து உட்காந்து பூசை முடிஞ்சு ஒரு கலையோட போக வேணாம், அப்படியே போ. எப்படிங்க இருக்கிறீங்க? அப்படியே தான் இருக்கிறேன். அப்படியே இருக்கக்கூடாதுங்க, வேற மாதிரி இருக்கணும். நீங்க இயேசுவோட பிள்ளை, அவரோட ரத்தம் நீங்க கலந்து பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ரத்தத்தை நான் பெற்று எல்லாரும் சொல்லுவோம் திரும்ப, அது அப்பா மாதிரி பாருங்க, அப்பா மாதிரி உரிச்சு வந்திருக்கிறான். அது மட்டும் பெருமையா பேசுவோம் தெரியுமா? அந்த ரத்தம் இல்லை, அந்த வம்சம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, உங்களோட வம்சம், உங்களுடைய ரத்தம் கலந்தது இயேசுவோட ரத்தத்தில் கலந்திருக்கிறீர்கள். அப்போ இயேசு அன்பு நிறைந்தவர். அந்த அன்பை நமக்கு கொடுக்க வேண்டும். இயேசுவோட வாழ்க்கையில நிறைய சாந்தம், நிறைய பொறுமை, நிறைய மகிழ்ச்சி, நிறைய அமைதி, இது நம்மளிடம் இருக்கிறதா? நான் வீடு செல்லும் பொழுது எப்படி அந்த மகிழ்ச்சியோட திரும்ப வேணுங்க. அதுதான் அன்பு. So second point that we must reflect on is instruct others not by your words, by your actions, by your life. வாழ்க்கை மூலமாக அதில் ஒரு தியாகம் இருந்தால் நம்ம மற்ற இப்போ ஆக்கிசா வந்து இப்போ வட்டாரத்துக்கு ஆளே வரதில்லை. வறுபொருத்தனம் அப்படியே வந்தாலும் சாக்கு போக்கு சொல்லிட்டு வராமல் இருப்பாங்க. சாக்கு போக்கு சொல்கிறவங்க வாழ்க்கையில் வந்து வளர்ச்சிகள் இருக்காது. The one who give excuses is filled with lots of failures. ஸோ இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அறிவுறுத்துங்கள், ஆனால் செயல்முறை மூலமாக, வார்த்தையின் அல்ல. 10 தடவை I love you அம்மாட்ட சொல்லிட்டு நீ செய்யறதெல்லாம் தப்பா செஞ்சுக்கிட்டு இருப்ப. அம்மாட்ட I love you சொல்லாத, அம்மா சொல்றத கேளு, நீ சரியா இருப்ப. அப்பா சொல்றத கேளுங்க, மரியாதை கொடுங்க, நீங்க சரியா இருப்பீங்க. அப்போ செயல்முறை மூலமாக அன்பை வெளிப்படுத்துங்கள். டோன்ட் ஜஸ்ட் இன் வேர்ட்ஸ். ஆலயத்தில் வந்து கடவுள்கிட்ட I love you சொல்லிக்கிட்டு இருக்கோம். இயேசுவே நான் உண்மை ரொம்ப நேசிக்கிறேன், இயேசுவே நீல் இல்லாமல் நான் இல்லை. ஆனால் வெளியில் போயிட்டோன்னே அம்மா அப்பா சொல்கிறத கேட்குறதில்ல, மற்றவங்களுக்கு மதிக்கிறதில்ல. எப்படிங்க அன்பு இதில் இருக்கும்? அப்போது இரண்டாவது வந்து நான் அறிவுறுத்துதல்னால, அதாவது இன்ஸ்ட்ரக்ட் அதர்ஸ் பை ஷோயிங் லவ். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி இஸ் லவ், செகண்ட் இஸ் ஷோ தட் லவ். macam kad pengenalan lah. Bila polis berhenti kamu, mana kad pengenalan? உங்களுக்கு உடனே பார்த்தோன்னே தெரியும் நீங்கள் மலேசியனுடைய பிரதிநிதி, ஆமாவா இல்லையா? ஸோ யூ ஆர் த சிட்டிசன் ஆஃப் மலேசியா, ஸோ யூ ஆர் வேலிட் லைசன்ஸ் கேட்பாங்க. அதே போல் உங்களோட லைசன்ஸ் என்ன? அன்பின் சின்னம் சிலுவை. அந்த சிலுவையில் இயேசு இருக்கிறார். அந்த சிலுவையில் உள்ள இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அப்பொழுது இரண்டாவது நான் காட்ட வேண்டும் அன்பை. மூன்றாவது அடையாளம் என்னவென்றால், மூன்றாவது இந்த அந்த அடையாளத்தை காட்டுறது வந்து நமக்கு ஒரு சிறந்த படிப்பினையை ஒருத்தர் காட்டியிருக்கின்றார். The way to love is like Jesus. அன்பு காட்டுறது இயேசு போல காட்ட வேண்டும். அவங்க இவங்க மாதிரி இல்லை, இயேசு போல. ஐயா அந்த ஸ்லைட்டை போடுங்க. பிலிப்பியர்
2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6லேருந்து 7 வரைக்கும். இது கொஞ்சம் சத்தமாக படிப்போம். எல்லாரும் ஃபாதர் உட்காந்துருக்கிறாரு, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாரு. கொஞ்சம் கம்பீரமாக படிக்கும்போது எனக்கும் பெருமையாக இருக்கும் என்னுடைய மக்களை பார்த்துட்டு. கொஞ்சம் சத்தமாக படிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் இது சொல்றீங்க? இந்த வசனத்தை ஒட்டி சொல்றோம். திருப்பி படிப்போம் அந்த வசனத்தை, இல்லைன்னா மறந்துடுவோம். திருப்பி படிப்போம். கடவுள் வடிவில் கடவுள் வடிவில் உள்ள இறைவன் மனித உருவத்தை எடுத்து வந்தார். Though he was in the form of God, he did not count equality with God a thing to be grasped. கடவுளா இருந்த போதிலும் இயேசு மனித உருவை எடுத்து ரொம்ப தாழ்த்தி கொண்டு உலகத்துக்கு வந்து நமக்கு ஒரு படிப்பினையை கொடுத்திருக்கின்றார். அவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தும் இறங்கி வரார். ஏனென்றால் அன்புனால. அப்போ கடைசியான குறிப்பு என்னவென்றால், அன்பு இருந்தால் தாழ்ச்சி பணிவு இருக்கும். அன்பு இருந்தால் திமிரு அகங்காரம் இருக்காது. அதுதான் இயேசுவோட வழி. அப்போ அன்பு என்று சொல்லும் பொழுது ஒரு ஆளை தான் பார்க்கணும், அவரை பார்க்கணும். அந்த ஃபாதரோ இந்த ஃபாதரோ அந்த பிஷப்போ இந்த பிஷப்போ அவங்களோ இவங்களாம் இல்லை, இயேசு. தூய்மையான வழி, ஒரே வழி இயேசு. அந்த முன்மாதிரியான வழி இயேசுவோட வழி. அதில் தாழ்ச்சி இருக்கும், பணிவு இருக்கும், இரக்கம் இருக்கும், பொறுமை இருக்கும். நம்மளிடம் இதெல்லாம் இருக்கிறதா? அன்பார்ந்தவர்களே, நம் முன்னில் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னோட அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ, மற்றவர்களோ குருவானவரோ உற்றார் உறவினர்களோ நம்ம நண்பர்களோ எல்லாமே குறைபாடு உள்ளவர்கள். நான் எப்படி மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றனோ இரக்கத்தையும் பணிவும், நானும் மற்றவர்களுக்கு கொடுக்கணும் தயாராக. ஏன் கொடுக்க மாட்டோம்? ஏனென்றால் அன்பு குறைவாக இருக்கிறது. அன்பு நிறைந்திருந்தால் நான் இயேசு போல இருக்கணும். தாழ்ச்சி பணிவு தானாக வரும். அன்பார்ந்தவர்கள், இதுக்காக நாம் மன்றாடுவோம். மறந்துடாதே இந்த 3 குறிப்பு. முதல் குறிப்பு என்ன? அடையாளம். உங்களோட அடையாளம் என்ன? அன்பு. மற்றவங்களை பார்க்கும் பொழுது, இவ்வளோ கிறிஸ்துவெல்லாம் வித்தியாசமானவங்களா, அதை பார்த்து சொல்லணும். அடிக்கடி நீ முறைச்சிக்கிட்டு காடி ஓட்டுறோம் பார்த்தீங்களா, ஒரு சிலுவை தொங்கும், ஜோமால தொங்கும் காடி, எல்லா காடியிலையும் தொம்மால தொங்கும். அதான் அடையாளம். ஆனால் அங்கே போயிட்டு அந்த ஓவர்டேக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நீயும் உன் காடியில் சிலுவை தொங்குது. ஒரு சிலுவை, ஒரு ஷோ. அந்த சிலுவை இல்லை, இங்கே பொறுமை. வாயில் கெட்ட வார்த்தையெல்லாம் வந்துடும், கையெல்லாம் தூக்கிடுவோம். டாய் படுவா ராஷ்கன். கோயிலே நடக்குதுங்க, கோயிலே நடக்குது. அங்கே சண்டை சிசிடிவியில் பார்த்துருவோம். குறை கோயிலில் சொல்கிறாங்க ஃபாதர்கிட்ட, என்னங்க ஆச்சு நம்ம மக்களுக்கு, இங்கேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோமே, பூசை முடிஞ்சோம் பூசைக்கு முன்போம். இதில் என்ன அன்பு இருக்குது? அது முதலாவது அடையாளம். இரண்டாவது அறிவுறுத்துதல், அதாவது நடைமுறைகள் மூலமாக. மூன்றாவது, யார் உங்களோட அன்பு, தூய்மையான அன்பை காட்ட முடியும்? இயேசு. இயேசுவை பாருங்கள். அது போல தூய்மையான அன்பு எங்கேயும் பார்க்க முடியாது. அப்பாட்ட கூட பார்க்க முடியாது, அம்மாட்ட கூட பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ ஐ லவ் யூ சொல்லிடுவார், ஹாப்பி பர்த்டே ஐ லவ் யூன்னு சொல்லிடுவார். நாளைக்கு கரைஞ்சி விழுந்துருவார். என்ன கறி ஆக்கிற, முள்ளையே முழுக்க உப்பே இல்லை. இன்றைக்கி தானே, இப்போ தானே இந்த ஆள் ஐ லவ் யூ சொன்னிச்சு, காலையில் தானே ஐ லவ் யூ சொன்னிச்சு, சாயங்காலம் கருகுது இந்த ஆள் அப்படின்னு. இருக்குதா இல்லையா? உண்மையே இருக்குதா இல்லையா? அறிகுறைகள் வேற. ஸோ இன்ஸ்ட்ரக்ட் இன் வித் லவ். சரிங்களா? இது போதும் இன்னைக்கு.
இதையே எடுத்துகிட்டு போனால் போதும் வீட்டுக்கு. ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார், அன்பு செய்கின்றார். அன்பு 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 என்று வார்த்தையில் சொல்ல வேணாம், வாழ்க்கை நடைமுறைகளை பார்ப்போம், செய்வோம். ஆண்டவரை பின் செல்வோம். அவர் உங்களோடு இருக்கின்றார், மறந்துடாதீங்க. ஆமீன்.